பிள்ளைகள் எப்போதும் துருதுருவென விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என பெற்றோர் நிம்மதி பெருமூச்சு விட முடியாத காலம் இது. காரணம், அவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பது மொபைல் போன்களில்தான். அளவுக்கு அதிகமாக மொபைல் பயன்படுத்தி கேம் விளையாடும் பழக்கம் அதிகரித்துவிட்டது. இன்டர்நெட் கேமிங் டிசார்டர் என அழைக்கப்படும் IGD ஏற்படுத்தும் பாதிப்புகள் ஏராளம். போதைக்கும் கேம்ஸ்க்கும் அடிமையாகி போன நிலையில் அன்றாட செயல்பாடுகள் தடைப்பட்டு தனிநபர் வளர்ச்சியும் கேள்விக்குறியாகி வருகிறது. எந்நேரமும் கேம்ஸ் பற்றிய சிந்தனைகள் ஆக்கிரமித்துக் கொள்ள குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது, ஓய்வு என எந்த விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காத நிலை ஏற்படும். அப்படியும் கேம் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டால் எரிச்சலும் பதற்றமும் கொண்ட மனநிலைக்கு ஆளாவார்கள். விளையாட்டுக்கான நேரத்தை அதிகரித்து கொண்டே செல்லும் அவர்களுக்கு கேம் விளையாடும் போது மட்டுமே மகிழ்ச்சியை தரும். தூக்கம், உணவு, நண்பர்கள், குடும்பம் என எதையும் கண்டுகொள்ளாமல் கேமில் கவனம் செலுத்துவார்கள். படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கவன சிதறலை எதிர்கொள்ள நேரிடும். பிள்ளைகள் கேமிங் உள்ளிட்ட எந்த செயல்பாட்டிலும் அளவுக்கு மீறி நேரத்தை செலவு செய்ய முக்கியமான காரணம் தனிமை உணர்வுதான். குடும்பத்தில் இருந்து போதுமான அன்பும் ஆதரவும் கிடைக்காத பட்சத்தில் அதை எங்காவது கண்டுபிடிக்கும் தேடலில் பலரும் பல வழிகளில் சிதறிப் போகின்றனர். தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களுக்கு நேரடியாக கிடைக்கும் கசப்பான அனுபவங்களுக்கு கேமிங் வழியே கிடைக்கும் போலியான அங்கீகாரம் மருந்தாக அமைகிறது. சில அரிய வகையினருக்கு மரபணு காரணமாகவும் கேமிங்கில் ஆர்வம் தூண்டப்படுகிறது. மிகவும் நாள்பட்ட அடிமைத்தனத்திற்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபி மற்றும் ஃபேமிலி தெரபி முறைகள் மூலம் அனுபவம் வாய்ந்த உளவியல் மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறுவது அவசியம். அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் கூட பிள்ளைகளை இணையத்தில் கேம் விளையாடும் நேரத்தை பெற்றோர் நெறிப்படுத்துவது அவசியம். பிள்ளைகளுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையில் இல்லாமல் இயல்பாகவே கேமிங்கில் மட்டுமல்லாது அளவுக்கு மீறினால் எதுவும் எப்படி ஆபத்தாக மாறும் என்பதை விளக்க முயற்சிக்கலாம். மேலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகளுடன் இணைந்து பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவது சிறப்பான அணுகுமுறையாக இருக்கும் என்பதே உளவியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.